சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்க சாமி அடிக்கிட்டே சாவித்திரியின் தாமரையும் சாட்டையை வச்சு 4 இழுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க ராஜாங்க கேட்குற கேள்விக்கு பார்த்தா பதில் சொல்ல முடியாம இங்க தாமரை கடந்து பரிதவிச்சு போய் கிடக்கு. இங்க பார்த்தா காலில் ஊட்டியிருக்க வாழை மட்டையும் பார்த்தா சூடு தாங்க முடியாம காலில் இருக்கிற பசையெல்லாம் பார்த்தா உருகி வாழை மட்டை தனியாவே கலண்டுருது. இங்க ஊர்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தா தாமரை காலை பார்க்குறாங்க. காலை பார்த்ததும் பார்த்தா காலில் தனியாக வாழை மட்டை ஒரு பக்கமாக பிஞ்சு போய் கிடக்கு. இதை பார்த்ததும் அங்கே பாருங்க அந்த பிள்ளை காலில் ஏதோ ஒட்டியிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்களாம் பார்த்துட்டு சொல்லவும் அப்போதான் பார்த்தா ஊர் பெரியவங்க பக்கத்தில் வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வாழை மட்டை. ஏங்க இந்த பிள்ளை காலில் வாழை மட்டையை போய் ஒட்டியிருக்குங்க. வாழை மட்டையை ஒட்டுனா கால் சூடு தாங்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு எப்படிங்க உண்மையா இருக்கும்? இப்பயே ஃப்ராடு வத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளை எப்படிங்க உண்மையை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்களாம் பார்த்தா அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கவும் இங்க ஈஸ்வரியும் சித்திரம் பாருமா ஓ நாத்தனாக்காரி மகளுக்கு கால் சூடு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்துருக்கான்னு எனக்கு என்னமோ இப்பதாமா தோணுது. சேது மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ சொன்னது சரிதாமா. ஆத்தாளும் மகளும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது பெரியப்பாவுடைய சொத்தை ஆட்டைய படணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு எப்படியாவது தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த சாவித்திரி தான் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும் ஆமாடி இப்ப எல்லா உண்மையும் வெளிவரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க ராஜாங்கம் பார்த்தா சொல்லு உண்மையை சொல்லு. சேது உன்னை கெடுத்தானா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். என் இடத்துல இருந்து பொய் சொல்ல பாக்குறியா? உண்மையை சொன்னேன்னா இந்த இடத்துல இருந்து நீ உசுரோட போவ. பொய் சொன்னேன்னா இந்த நெருப்புலே இந்த நிமிஷமே பொசுங்கிருவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க பார்த்தா அருள்வாக்கு வர மாதிரி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் பார்த்தா சாவித்திரிக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே மாதர் சங்கத்திட்ட இருக்க போய் பாருங்க என் மகளுக்கு என்ன அநியாயம் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. நீங்களா அதை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கலாமா? கேளுங்க, ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய அவ்வளவு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இப்படி நிக்கிறீங்களே, என் மகளை எப்படியாவது காப்பாத்துங்க. எம்பிட்டு நேரம் அவ தீயில நின்னானா அவ என்னத்துக்கு ஆவா? எல்லாரும் சேர்ந்து என் மகளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு பார்த்தா இங்க சாவித்திரி அழுது நாடகம் போடவும் மாதர் சங்கத்துல இருந்தவங்க வந்தவங்களாம் பார்த்தா நாங்களாம் மாதர் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம், போதும் நிறுத்துங்க உங்களுடைய மூட நம்பிக்கைய. ஒரு பொண்ணை இவ்வளவு நேரம் தீயில நிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுடைய காலு என்னத்துக்காகும்? உங்களுடைய நம்பிக்கைலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு நேரம் ஒரு பொண்ணை தீயில நிக்க வைக்கலாமா? உங்களுடைய சாமி அருள்வாக்கு இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதர் சங்கத்துல இருந்து வந்தவங்க பேசவும் அப்பதான் ஊர் பெரியவங்களாம் ஏமா அருள்வாக்கு நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2 பேர் பூக்குழி இறங்குனாங்கல்ல, நீங்க அதை நின்று பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த பொண்ணு தப்பு பண்ணலைன்னா காலில் ஏமா வாழை மட்டை கட்டணும்? உண்மையா இருந்தா உண்மையா இறங்கி சாமி கிட்ட அருள்வாக்கு சொல்ல வேண்டியதானே. தான் மேல தப்பு இல்லாத பொண்ணு எதுக்குமா இப்படி வாழை மட்டையை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்கவோ மாதர் சங்கத்துல இருக்கவங்க பார்த்தா ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு அவ வாயால சொல்லி அவளுக்கு அவங்க அம்மா நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. தீனா எல்லா பொண்ணுக்கும் பயம் இருக்கதான் செய்யும். முன்ன பின்ன இந்த மாதிரியெல்லாம் இறங்காத பொண்ணு அதனால இப்படி வேலை பார்த்துருக்கலாம். ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு அவ வாயாலே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை. ஏமா தாமரை நீ வெளியே வாமா அப்படின்னு சொல்லி மாதர் சங்கத்துல இருந்து சொல்லவும் தாமரை பார்த்து அடி எடுத்து வைக்கிது. தாமரையால நகரவே முடியல. இன்னும் என்னால நடக்கவே முடியல, என் காலு அம்மா என்னால நடக்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா கதறவும் என்னாச்சு தாமரை வெளியே வாடி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கடந்து கத்தவும் உண்மையை சொல்லு, உண்மையை சொன்னா மட்டும்தான் நீ இந்த இடத்த விட்டு நகரவே முடியும். நீ வந்திருக்கிறது என் இடம். என் இடத்துக்கு வந்து பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காத. எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன இடத்துல வந்து நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜாங்க சாமியாடி நாக்கெல்லாம் மடக்கி துருத்தவும் இங்க பார்த்தா தாமரைக்கு பகீர்னு ஆகிருது. இங்கே நின்னா நம்ம பொசுங்கி செத்துருவோம். உண்மையை சொல்லிடுவோம். என்னை மன்னிச்சிருங்க சேது மாமா எந்த தப்புமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் பார்த்தா தாமரைக்கு அடுத்து கால் எடுத்து வைக்கணும் பார்த்தா தாமரை குடுன்னு ஓடியாந்துருது. அப்பாடா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து பார்த்தா தாமரை கதறுது. சேது மாமா எந்த தப்புமே பண்ணல. சேது மாமா என்னை கெடுக்கவும் இல்லை. சேது மாமாவுடைய சுண்டு விரல் நெகம் கூட என் மேல படல. இது சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி பார்த்தா இங்க தாமரை கதறவும் இதை பார்த்துட்டு சாவித்திரி என்னடி இப்படி மொத்தமா கவுத்தி விட்டுட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அதிர்ச்சியோட தாமரையை பார்த்துக்கிட்டு இருக்கு.